தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கை உம் பாசக்கைகள் எட்டி இன்று தொடருமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கை பாசக்கைகள் எட்டி இன்று தொடருமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தா எந்தன் கதறல் கேளும். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தா எந்தன் கதறல் கேளும். தொடருமே என்னை ஒரு விஷயம் நம்முடைய கரங்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்த நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் ஆசீர்வதிக்க என்னுடைய வானத்தை திறப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. இதோ இந்த கரங்களை ஆசீர்வதிங்க. எந்த பிஸ்னஸை தொடங்கணும்னு நினைக்கிறேனோ அதை நீங்கள் வாய்க்க செய்யுங்கப்பா. அது தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே. நிறைவா என்னை நடத்துபவர் இருப்பதா. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே. நிறைவா என்னை நடத்துபவர் இருப்பதா. இல்லை என்பது எனக்கு இல்லை. இல்லை என்பது துளியும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை. சொல்லுங்களேன். இல்லையே தொல்லை இல்லையே. இல்லையே தொல்லை இல்லையே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே. கேளுங்க. ஆண்டவரே என் தடைகள் மாற வேண்டும். என் சூழ்நிலை மாற வேண்டும். எந்த குறைவும் இருக்கக்கூடாது என்று ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே குறைவே இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன் பாருங்க. இந்த மாதத்துல எந்த குறைவு இருக்குதோ, எது கொஞ்சமா இருக்குதோ, உங்க கரத்தை அதன் மீது வைத்து செபிங்க. அது மேல உங்க கரத்தை வச்சு செபிக்கும் போது அந்த குறைவை கர்த்தர் நிறைவா மாத்துவார். அல்லேலூயா. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்திடு. நிறைவின் ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த மாதம் உன்னை